வணக்கம். நம்ம சிலப்பதிகாரத்தினுடைய வஞ்சிக்காண்டத்துல நடுகல் காதை அடுத்து வந்திருக்கிறது. நடுகல் காதை, நீர்ப்படை காதை பார்த்து முடிச்சோம் முன்னாடி. நடுகல் காதையில என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 250 வரிகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் பெரிய பகுதி தான் இது. 235 வரிகள் கிட்ட இருக்கு. இப்ப வந்து கண்ணகிக்கு கல் எடுத்து வந்தாச்சு, சிலை செஞ்சாச்சு, கனக விஜயரை சிறைப்படுத்தி கொண்டு வந்தாச்சு. மன்னவன் வஞ்சி நாடு திரும்பி விட்டான். வஞ்சி நகர் திரும்பி விட்டான். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இப்போ. இப்போ நடுகல் காதையில என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, முதல்ல வந்து மாலை காலத்தினுடைய வருகை வருது முதல்ல. அந்த மாலை காலத்தினுடைய வருகைக்கு அப்புறமா அங்க எப்படி மக்கள் வந்து மகிழ்ந்திருந்தார்கள் வஞ்சி நகரத்துல. முன்னாடி நம்ம எப்படி வந்து புகார் நகரத்துல வந்து இந்திரவிழ எடுத்த காதையில மாலை நேரத்துல அந்த சித்ரா பௌர்ணமியில சித்திரை சேர்ந்த அந்த நாள்ல எப்படி மகிழ்ந்தார்கள் என்று பார்த்தோமோ, அதே போல இங்க இந்த நிலவு கொள்ளக்கூடிய மாலை நேரத்தில் எப்படி மகிழ்ந்திருந்தார்கள் அப்படிங்கிற காட்சியை காட்டுறாரு. அடுத்தது செங்குட்டுவன் வேண்மாள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறாரு. இப்போ ஊர்ல இவன் வந்திருக்கிறதுனால வேண்மாள் இருக்கக்கூடிய அந்தப்புறத்துக்கு இவர் போறாரு. அப்புறமா அங்க போயிட்டு அங்க வேண்மாளோடு சேர்ந்து சாக்கை கூத்து என்று பல கூத்துகளை பார்த்து மகிழக்கூடிய காட்சிகள் வருகின்றன. இதெல்லாம் வந்து பொதுவியலாக, அதாவது வேண்மாளோடு அவன் மகிழ்ந்திருந்த காட்சிகள். அதற்கு பிறகு அவன் பொதுவியலாக வேத்தியலாக அவன் அரண்மனைக்கு உள்ள வந்த உடனே இவன் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சிறைப்பிடித்த மன்னர்களை கொண்டு போய் சோழ பாண்டியர்களிடம் காட்டிக் கொண்டு வார்கள் என்று சொல்லி அனுப்பின காட்சியும். இப்போ அப்படி போனவங்க திரும்ப வந்து சில செய்திகளை சொல்றாங்க. அவங்க வந்து எப்படி வந்து அவங்க இந்த வெற்றியை பெருசா கொண்டாடல. சேரனுடைய வெற்றியை பெருசா அவங்க நினைக்கல. மாறாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓடி போனவங்களையும் இந்த மாதிரி துறவரம் போல கோலம் போட்டுக்கொண்டு ஓடினவர்களையும் பிடித்து கொண்டு வருவது ஒரு வீரமா என்பது போல ஒரு இழிவான பேச்சுக்களை பேசுறாங்க. அது மன்னனுடைய மனசு ரொம்ப வருத்தது, அவன் கோவப்படுறான். அப்போ அவங்க கூட போயிட்டு வந்த அங்க முன்னாடி அங்கேயும் இருந்த இமயத்திலையும் பார்த்த மாடல மறையவன் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ இவ்வளவு நாளாக உனக்கு கிட்டத்தட்ட இப்ப 50 வயது ஆகிவிட்டது. இவ்வளவு நாள் நீ மரக்கள வேள்விதான் செஞ்சிருக்க. அதாவது படை படைகளை எடுத்துக்கொண்டு போய் போர் செய்கிற வேலையை தான் செஞ்சிருக்கே ஒழிய அறவேள்விகளை நீ செய்யவில்லை. அறவேள்வினா இங்க தீ வளர்த்து யாகங்கள் செய்ய வேண்டிய வேள்விகளை நீ இது வரைக்கும் செய்யல. அது நீ கண்டிப்பா செய்யணும். அதுதான் மன்னர்களுக்கு புகழ் தரக்கூடியது என்பது போல யாக்கை நிலையாமை அதை பற்றின அறிவுரை எல்லாம் சொல்லி நீ என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவுரையை சொல்றாரு. அது அடுத்து வர பகுதி. அது முடிந்த பிறகு அந்த வேள்விகள் முடிந்த பிறகு அவங்க சிறைப்பிடித்த ஆரிய மன்னர்களை சிறைவிடுக்கிறார்கள். அவங்களுக்கு தக்க மரியாதை செய்து அனுப்பி வைக்கிறார்கள். அதுக்கப்புறமா கண்ணகியினுடைய அந்த சிலையை எப்படி நீராட்ட வேண்டுமோ, தெய்வ முறைப்படி எப்படி நீராட்ட வேண்டுமோ அதை நீராட்டி அதை ஒரு ஒரு இடத்துல அந்த பிரதிஷ்டை பண்றதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சோ அதுதான் இந்த நடுகல் காதையில நம்ம முழுக்க பார்க்கக்கூடிய செய்திகள் இவை எல்லாம் தான். நடுகல் அப்படின்னா அது பெரும்பாலும் வந்து போரில வீரமரணம் அடைந்த வீரர்களுக்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு நினைவு சின்னம். நடுகள் நிறைய வந்து நம்ம புறநானூறுல தொல்காப்பியம் இதுல எல்லாம் பார்க்க முடியும். நடுகள் வழிபாடு என்பது தொல் மூதாதையான ஒரு பழங்குடி மரபில் இருந்து நமக்கு வருது. தமிழ்நாட்டுல நிறைய நடுகர்கள் கிடைச்சிருக்கிறதையும் வந்து நம்ம வந்து அந்த ஆய்வியங்கள்ல பார்க்க முடியும். நடுகல்னா என்ன அப்படின்னா, ஒரு போர்ல வீர மரணம் அடைந்த, முக்கியமா மரணம் அடைந்ததா பிழைத்து வந்த யாருக்கும் நடுகள் வைக்கிறது இல்ல. போரில் வீர மரணம் அடைந்த ஒரு வீரனுக்கு நினைவாக அவனுடைய குடும்பத்தாரோ அல்லது அந்த அரசனோ ஒரு கற்களை, இப்ப மயில்கல் மாதிரியான ஒரு அமைப்புல ஒரு கல்லை நட்டு வைத்து அவனுடைய அடையாளமாக வைத்து அதை வழிபடுவார்கள். எப்படி சமாதியில போய் பூ வைக்கிறோமோ அது போல அந்த நடுகல்ல வந்து வழிபடக்கூடிய மரபு என்பது இருக்கிறது. அது வந்து பெரும்பாலும் ஆண்களுக்கு தான். ஏன்னா ஆண்கள் தான் போருக்கு போறாங்க, மரணம் அடைகிறாங்க. பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையவே கிடையாது. அப்ப இந்த இடத்துல வந்து நடுகல் என்பது கண்ணகிக்கு வைக்கப்பட்டதாக குறிக்க முடியும். ஏன்னா அவர்தான் இப்ப வந்து வெற்றி பெற்றவளாக இருக்க முடியும் இல்லையா? அதனால அப்படியும் இதை எடுத்துக்கலாம். அதனால இந்த இந்த காதையினுடைய தலைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது இருக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. நடுகல் காதை அப்படிங்கிறது வந்து இங்க அந்த வீரர்களுக்கானதா அல்லது வந்து கண்ணகிக்கானதா அப்படிங்கிறதையும் நம்ம ரெண்டையுமா சேர்த்து கூட பார்க்க முடியும். சரி, இப்ப முதல்ல வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 50 வரிகள் வரைக்கும் மாலை காலத்தினுடைய வர்ணனை, கூடவே வெண்ணிலவு ஒளி வீசுகிறது. அததான் வந்து அவரு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 45 வரிகள்ல சொல்றாரு. தன்மதி அன்ன தமணிய நெடுங்குடை மன்னகம் நிழல் செய்ய மரவாள் ஏந்திய நிலம் தரு திருவின் நெடியோன் தனாது வளம்படு சிறப்பின் வஞ்சிமூதூர். வஞ்சிமூதூர் எத்தகைய சிறப்புகளை உடையது. குளிர்ந்த தன்மதி அன்ன, தன்ன குளிர்ச்சியான மதி போன்ற தமணிய நெடுங்குடை. தமணியம்னா பொற்கால்களை உடைய வெண்கொற்ற குடை அவனுடையது. வெண்கொற்ற குடை என்பது குடை எப்படி நிழல் தருமோ அது போல வெண்கொற்ற குடை என்ற அரசாட்சி மக்களை காப்பாற்றும். மண்ணகம் நிழல் செய்ய, எப்படி வந்து நிலவு கதிர்வி ஒளி வீசி மண் உயிர்களை குளிர்விக்கிறதோ அது போல சேரனுடைய வெண்கொற்ற குடை காப்பாற்றி இந்த மண்ணகத்தை நிழல் செய்கிறது.
மரவாள் ஏந்திய. காரணம், இப்படி அறம் செய்து காப்பாற்ற வேண்டும் என்றால் அவன் மரவாள் ஏந்தியவனாக, பகைவர்களிடமிருந்து காப்பாற்றுவனாக இருக்க வேண்டும். அதில் அவன் மரவாள் ஏந்திய நிலம் தரு திருவின் நெடியோன். இங்க நிலம் தரு திருவின் நெடியோன் என்பது சேரமன்னனை குறிக்கிறது, சேரன் செங்குட்டுவனை. நிலத்தை ஆளக்கூடிய நெடியவனாகிய அவன். இங்க திருமாலுக்கும் ஒப்ப இந்த வரிகளை பார்த்துக்கலாம். இங்க திருவுடை மன்னரை காணி திருமாலை கண்டனை, அதேதான் திரும்ப அவர்கள் அரசரை கடவுளாக வணங்கிய ஒரு மரபு இருந்திருக்கிறது. நிலம் தரு தெருவின் நெடியோன் தனாது வலம்படு சிறப்பின் வஞ்சி முது. அவன் ஒரு சோம்பல் இல்லாமல் தனதாக்கக்கூடிய வெற்றியை கொண்டவனாக, வலம்னா வெற்றியை கொண்டவனாக இருக்கக்கூடிய வஞ்சி மூதூரது. இப்ப அந்த இடத்துல மாலை காலம் வருகிறது. வஞ்சி முதலில் மாலை வந்தாச்சு. அதை இங்க சொல்றாரு. ஒன்தொடு தடக்கையின் ஒன்மலர் பலி தூய் வெண்திரி விளக்கம் ஏந்திய மகளிர் உலக மன்னவன் வாழ்க என்று ஏத்தி பலர் தொழ வந்த மலர் அவிழ் மாலை. மலர் அவிழ் மாலை, நிறைய வெண்மையான பூக்கள் மாலை காலத்துல மலரக்கூடிய வழியாக இருக்கும். சோ மலர் அவிழ் மாலை. பலர் தொழ வந்த, வீடுகளில் இருக்கக்கூடிய இல்லுரை தெய்வத்தை நெல்லும் மலரும் தூவி கை தொழுது வாழ்த்துவது என்பது பண்டை கால மரபு. விளக்கேற்றி வைத்து, அதுதான் இங்க சொல்றாரு. நம்ம முன்னாடியும் இளங்கோடிகள் முன்னாடி எழுதியிருக்கிறதையும் பார்த்திருக்கோம். வெண்திரி விளக்கம், வெண்மையான திரிகளை இட்டு விளக்குகளை ஏற்றி வைத்த ஒன்தொடி தடக்கையின் ஒரு அழகான ஒல்லிய வளையல்களை அணிந்த மகளிர் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லுரை தெய்வங்களுக்கு பலினா இங்க காணிக்கையாக மலர்களை தூவி வெண்திரி விளக்கம் ஏற்றி உலக மன்னவன் வாழ்க, இந்த உலகத்தையே காக்கக்கூடிய மன்னவனாகி சேரன் வாழ்க என்று வாழ்த்தி அவர்கள் பலர் தொழ வந்த, இப்படி எல்லோரும் வணங்கும்படியாக அந்த மாலை காலம் சேர்ந்தது. இப்போ எல்லா வீரர்களும் திரும்ப வந்துட்டாங்க இல்லையா? அவங்க போர்ல மரணம் அடைந்தவர்கள் அங்கேயே மரணம் அடைஞ்சிட்டாங்க. மீதி காயம்பட்டவர்கள், பல்வேறு வகையான காயங்களை தங்களுடைய உடம்பில் ஏற்றிக்கொண்ட வீரர்கள் திரும்ப வந்துட்டாங்க. இப்ப அப்படி வந்த வீரர்களுக்கு அவர்களுடைய மனைவியர் அவர்களுடைய உபசரிப்பினால அவருடைய காயங்களை ஆற்றுகிறார்கள். அதுதான் அடுத்து வரக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட இதே மாதிரி பகுதியை நீங்க கலிங்கத்து பரணியில பார்க்க முடியும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு காப்பியத்தினுடைய ஒரு சிறு பகுதி என்பது பின்னாட்கள்ல ஒரு பெரிய ஒரு சிற்றிலக்கியமாகவே வடிவாகக்கூடிய ஒரு நிலைமையே இருக்கிறது. அதுல இது நிறைய இந்த காப்பியத்துல இருந்து கலிங்கத்து பரணி எடுத்துக்கொண்ட தகவல்களை பார்க்க முடியுது. இப்ப அடுத்து வரக்கூடிய 10 வரியிலுமே இந்த மாதிரியான பல்வேறு வகையான காயம்பட்ட வீரர்களுக்கு அவருடைய மனைவி மாறி எப்படி ஒத்தடம் கொடுத்து ஆற்றுகிறார்கள் அப்படிங்கிறதுதான். போந்தை கண்ணி பொலம்பூன் தெரியல் வேந்து வினை முடித்த ஏந்து வாழ் வளர்த்த. போந்தை கண்ணி பணம்பூ மாலை, பணம்பூ மாலையை ஆகிய பொன்னாலாகிய பணம்பூ மாலையை அணிந்தவனாகிய சேரனுடைய வேந்து வினை முடித்த, அவனுக்குரிய வினையாகி அந்த படையெடுத்து சென்று வெற்றி பெற்ற அந்த நிலையை அடைந்த வாழ் வளர்த்தர், கைகளிலே வெற்றி தரக்கூடிய வாளை ஏந்திருக்கக்கூடிய வீரர்கள், அவர்களுக்கு பல வகையான காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்போ என்ன மாதிரி காயங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்றாரு. யானை வெண்போடு அழுத்திய மார்பும், வேகமாக களிற்றுப்படை வேகமாக போதி போரிட்டதுனால அந்த யானையுடைய தந்தங்கள் அவருடைய மார்பிலே குத்தி இருக்கின்றது. அந்த குத்தி எடுத்த அந்த காயங்களோடு அவர்கள் இருக்கிறார்கள். யானை வெண்போடு அழுத்திய மார்பும், நீள்வேல் கிழித்த நெடும் பொன்னாகமும், நீள்மையான வேலினால பகைவர்களால் வெட்டி கிழிக்கப்பட்ட அவர்களுடைய உடம்பு முழுக்க அங்கங்க காயங்கள் உண்டாகி இருக்கின்றன. எய்கனை கிழித்த பகட்டு எழில் அகலமும், அவங்களுடைய அகன்ற மார்பிலே வேகமாக வில் அம்புகள் பட்டு திரித்ததுனால உண்டாகிய காயங்கள் ஆங்காங்கு காணப்படுகின்றன. யானையினால உண்டான காயம், வாளினால் வேலினால் அம்பினால் உண்டான காயம், இப்படி வைவாள் கிழித்த மணிப்பூன் மார்பமும், மணிகளை அணிந்த அவர்களுடைய மார்பிலே வாளால் கிழிக்கப்பட்ட காயங்களும் நிறைய இருக்கின்றன. இப்படி பல்வேறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான காயங்கள் உண்டாகி இருக்கிறது. அந்த காயங்களை எல்லாம் மை மலர் உண்கண் மடந்தையர் அடங்கா பொம்மை வரிமுலை வெம்மை வேதுரி, அவர்கள் தங்களுடைய கணவனை அணைத்துக் கொள்கிறார்கள். அந்த மை மலர் அப்படின்னா கரிய மலர் போன்ற அழகான கண்களை உடைய அந்த கண்களை உடைய மடந்தையர், இந்த பெண்கள், அந்த மனைவிமார், அடங்கா பொம்மை வரிமுலை, அவர்களுடைய பரந்த அவர்களுடைய நல்ல வனப்பமான மார்பை ஒற்றி அவருடைய கணவர்களை அணைத்துக் கொண்டு அந்த மார்புகள் இப்போ அவருடைய மேலப்படும் பொழுது அவர்களுக்கு அது ஒத்தடம் கொடுப்பது போல இருக்கிறதா. பொம்மை வரிமுலை வெம்மை வேதுரி, எப்படி ஒரு சூடு வச்சு ஒத்தடம் கொடுப்பாங்களோ அவர்களுடைய கணவரை அணைத்துக் கொள்ளும் பொழுது அவருடைய மார்புகள் பட்டு அவர்களுக்கு ஒத்தடம் கொடுப்பது போல இருக்கிறது. வெம்மை வேதுரி அகில் உண விரித்த அம்மென் கூந்தல், அந்த பெண்கள் தலைகள்ல அகில் புகையை விட்டு தலையை குளித்திருக்கிறார்கள். சோ அகில் புகையிட்டு அகில் உண விரித்த அம்மென் கூந்தல்,
அது அப்படியே மேகம் போல பறந்து இருக்கிறது. முகில் நுழை மதியத்து முறி கரும் சிலை கீழ் மகரக் கொடியோன் மலர்க்கனை துறந்து சிதர் அரி பறந்த செழுங்கடை தூது மருந்தும் ஆயது இம்மாலை என்றேத்த. அவங்க தலையில அகில் போட்டு தலை குளிச்சிருக்காங்க. தலைமுடி அப்படியே பறந்து மேகம் போல இருக்கிறது. அதற்கு அந்த அந்த முடி இப்படி விழும்போது அதுக்கு நடுவுல முகில் போல, அந்த முகிலுக்கு நடுவுல நிலவு போல அவர்களுடைய முகம் தெரிகிறது. அவங்களுடைய முகம் இப்போ முழுமதி போல இருக்கிறது. அந்த முழுமதியில மன்மதனே தன்னுடைய வாளை கீழே போட்டுவிட, வில்லை கீழே போட்டுவிட போல அழகான அவர்களுடைய செவ்வரி போடிய கண்கள் தெரிகின்றன. இந்த கண்கள் பாசறையில் இருந்த போது நோய் செய்தது. அவன் அங்க போருக்காக போயிருந்த போது இவர்களை நினைத்து மனதுல வருத்தம் உண்டானது. ஆனா இப்போ அதே கண்கள் இவர்களுக்கு மருந்திடுவது போல அவர்களுடைய காயங்களை ஆற்றிக் கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த திருக்குறள்ல ஒரு அழகான குறள் வரும், இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற நோய் மருந்து. இப்ப அவளுடைய பார்வையில 2 வகையானதும் இருக்கு. நோயும் தருகிறது, அதுவே மருந்தும் ஆகிறது அப்படின்னு திருக்குறள்ல வர மாதிரி இங்க இந்த கண்களை அவன் பாசறையில் இருந்து நினைத்துக் கொண்டிருந்த போது, அந்த வீரன் நினைத்துக் கொண்டிருந்த போது அவனுக்கு அது நோய் செய்தது. இப்ப திரும்பி வந்த பிறகு அவர்களை அந்த காயங்களை ஆற்ற வைக்கும் பொழுது அந்த கண்களுடைய பார்வையே அவர்களுக்கு மருந்தாவது போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. மகரக் கொடியோன் மலர்க்கனை துறந்து சிதர் அரி பறந்த, சிதர்ன செம்மையான கோடுகள் பறந்த அந்த கண்கள் மருந்தும் ஆயது இம்மாலை என்றேத்த. இந்த மாலை காலத்துல அவருடைய கண்கள் மயக்கத்தை தீர்த்து மருந்தாகவும் ஆனது என்று சொல்லி அந்த வீரர்கள் எல்லாம் பாராட்டும்படியாக என்றேத்த. இருங்கனி துவர்வாய் இளநிலா விரிப்ப. அவர்களுடைய அழகான சிவந்த உதடுகள்ல இருந்து அவர்கள் புன்னகை புரிகிறார்கள். அது இளநிலா விரிந்தது போல இருக்கிறது. கருங்கயல் பிறழும் காமர் செவ்வியின் திருந்து எயிறு அரும்பிய விருந்தின் மூரலும் மாந்தளிர் மேனி மடவோர் தம்மால் ஏந்து பூன் மார்பின் இளையோர்க்கு அளித்து. அவர்களோடு கூடி முயங்கி மகிழ்கிறார்கள். அதுதான் இங்க சொல்றாரு. கருங்கயல் பிறவும், அவருடைய கயல் போன்ற கண்களை உடைய காமர் செவ்வி, அழகு பொருந்திய சாயலை உடைய அந்த பெண்கள் திருந்து எயிறு அரும்பிய, அவருடைய பற்கள் அழகுற வரிசையாக இருக்கின்றன. விருந்தின் மூரல், ஏற்கனவே முன்னாடி வந்தது விருந்தின் மூரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்ணகி சொல்லும் போது வந்தது. அந்த சாலினி பாராட்டும் பொழுது அவ போய் வெக்கத்தோட போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. கண்ணகி கோவலனுடைய பின்னாடி போய் கண்ணகி ஒளிஞ்சுக்கிறா. அப்ப அவளுடைய உதடுகள்ல விருந்தின் மூடல், புதியதாக தோன்றிய புன்னகை, வெட்கத்தோடு தோன்றிய புன்னகை அப்படின்னு ஒரு வரி முன்னாடி வந்தது. இங்க அதேதான். இந்த கணவன்மார் திரும்பி வந்துட்டதுனால இவர்களுடைய முகத்தில் புதிதான ஒரு புன்னகை அரும்பி இருக்கிறது. மாந்தளிர் மேனி மடவோர், மாமை நிறம் பொருந்திய தளிர் போன்ற மென்மையான மேனியுடைய அந்த மடவோர் தங்களுடைய கணவரை அணைத்துக் கொண்டு அவர்களோடு இன்பம் துய்க்கிறார்கள். ஏந்து பூன் மார்பின் இளையோர்க்கு அளித்து காசரை திலகம் கருங்கரை கிடந்த மாசு இல் வாழ்முகத்து. அவருடைய முகத்துல கஸ்தூரி திலகம் வைத்திருக்கிறார்கள். அந்த கஸ்தூரி திலகம் ஒரு கருமை நிறத்துல இருக்கும். அப்ப அந்த முழு நிலவுல எப்படி ஒரு சின்ன களங்கம் இருக்குமோ அது போல இவர்களுடைய முழு நிலவு போன்ற முகத்துல அந்த கஸ்தூரி திலகம் தான் ஒரு சின்ன களங்கம் போல இருக்கிறது. அவ்வளவுதான். அவ்வளவு அழகான முகம். அதுல அந்த கஸ்தூரி திலகம் ஒரு சின்ன களங்கம் போல இருக்கிறது. அவ்வளவுதான். அதுதான் சொல்றாரு. காசரை திலக கருங்கரை கிடந்த மாசு இல் வாழ்முகத்து. வாழ்னா ஒளி பொருந்திய அவர்களுடைய அழகான முகத்துல வண்டோடு சுருண்ட குழலும், வண்டுகள் பூக்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க தலையில, அதனால வண்டுகள் மொய்க்க சுருண்ட குழல்களை உடையவராக இருக்கிறார்கள். கோதை மாலைகளை அணிந்திருக்கிறார்கள். கோலமும் காண்மார். இப்படி அழகுற அவர்கள் தங்களை புனைந்து கொண்டு தங்களுடைய திரும்பி வந்துவிட்ட வெற்றி கொண்டு வேந்தனுடைய வினையை ஆற்றி வெற்றியோடு திரும்பி காயங்களோடு திரும்பி வந்த தங்களுடைய கணவன்மார்கள் எல்லாம் உபசரித்து அவர்களோடு கூடியவர்கள் மகிழ்கிறார்கள். நிழல் கால் மண்டிலம் தம்மெதிர் நிறுத்தி வனர்போட்டு சீரியாழ் வாங்குவு தழியி புனர்புரி நரம்பின் பொருள் படு பத்தர் குரல் குரலாக வருமுறை பாலையின் சுத்தம் குரலா தொல்முறை இயற்கையின் தீன் குறிஞ்சி அகவல் மகளிரின் மைந்தர்க்கு ஓங்கிய வருவிருந்து அயர்ந்து. இது அதெல்லாம் பாடல் வகை. அங்க நிறைய நிலாவை பயன் கொள்ளக்கூடிய முற்றங்கள் இருக்கின்றன. எல்லா வீடுகள்லயும் நிலவினை பயன் கொள்ளக்கூடிய முற்றங்கள் இருக்கிறது. அங்கதான் இந்த பெண்கள் அழகுற அலங்கரித்துக் கொண்டு தங்களுடைய கணவன்மார்களோடு நிலவினுடைய ஒளியை தூக்கிறார்கள். அப்பொழுது பல்வேறு வகையான பாடல்களையும் பாடி அவர்கள் தங்களுடைய கணவன்மார்களை மகிழ்விக்கிறார்கள். அதுதான் சொல்லுது. நிகழ்கால் மண்டிலம் தம்மெதிர் நிறுத்தி, இதெல்லாமே எப்படி அவர்கள் யாழை எடுத்து ஒவ்வொரு பண்ணாக நிறுத்தி ஒவ்வொரு பாடல்களையும் பாடி தங்களுடைய கணவர்களை அவர்கள் மகிழ்வித்தார்கள் அப்படிங்கிறதா இது. புனர்புரி நரம்பினை
எந்த முறைப்படி மீட்ட வேண்டுமோ மீட்டி குரல் குரலாக அதாவது எந்தெந்த வகையில சரியான இலக்கணத்தோடு பாடல்களை பாட வேண்டுமோ அந்த வகையான அழகான பாடல்களை பாடி தம்முடைய அழகினாலும் உபசரிப்பினாலும் இசையினாலும் அவர்கள் தங்களுடைய கணவர்களை உபசரிக்கிறார்கள். மைந்தர்க்கு ஓங்கிய வருவிருந்து அயர்ந்து, இந்த மாதிரியான பல்வேறு வகையான உபசரிப்புகளால் அவர்கள் தங்களுடைய கணவர்களோடு வருவிருந்து அயர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாள்ல முடிப்புறம் உறிஞ்சும் கழல் கால் குட்டுவன் குடிப்புறம் தருங்கால் திருமுகம் போல உலகு தொழ தோன்றிய மலர்கதிர் மதியம் பலர் புகழ் மூதூர்க்கு காட்டி நீங்க. இங்க முடிப்புறம் உறிஞ்சும் கழல் கால், கழல்னா வெம்மை. இங்க வணங்குகின்ற பகை மன்னர்களுடைய தலைமுடி மேல அந்த முடி அவங்க வணங்கும் போது அவங்க காலில் படும் இல்லையா, உராய்ந்து தேய்வதற்கு காரணமான வீரக்கால், அது அவனுடைய காலில் நிறைய காயம் பட்டு இருக்கு. அப்ப அது ஏன் பட்டது, அந்த காயம் எப்படி வந்தது அப்படின்னா, முடி மன்னர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து வணங்கும் பொழுது அந்த முடி பட்டு அவனுடைய கால்கள்ல காயம் பட்டிருக்கிறது. வீரக்கழல் அணிந்த, இப்படிப்பட்ட வீரக்கழல் அணிந்தவனாகிய செங்குட்டுவன் தன் குடிமக்களை காக்கும் பொழுது அவ்வளவு, அதாவது பகைவர்களுக்கு இப்படி கோபமாக இருக்கக்கூடிய அவன் தன்னுடைய குடிமக்களை காக்கும் பொழுது குளிர் மிகுந்தவனாக ஆகிவிடுவான், மென்மையானவனாக மாறிவிடுவான். குடிமக்களை காக்கும் பொழுது அவனுடைய அழகிய முகம் எப்படி பொலிந்து காணப்படுமோ அது போல நிலவும் பொலிந்து கதிர்களை, குளிர்மையான கதிர்களை உடையதாக நிலவும் தோன்றுகிறது. அந்த பலரும் புகழக்கூடிய வஞ்சி மாநகரத்திலே இப்படி நிலவோடு கூடிய அந்த மாலை காலம் மலர்ந்தது. இப்போ மாலை காலம் வந்தாச்சு, நிலவும் ஒளி வீசுகிறது. அங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் மன்னவன் வெற்றி பெற்று திரும்பி வந்திருக்கிறான். எனவே பல்வேறு வகையான விழாக்கள் அங்கே நடைபெறுகின்றன. எல்லோரும் அந்த நிலா, அதாவது ரொம்ப அமைதியான ஒரு ஊர், இப்போ எந்த விதமான சச்சரவுகளும் இல்லை. அதனால எல்லாருமே இந்த நிலவை பயன் கொள்வதாக தூக்கிறார்கள். அதுதான் இங்க வருது. அடுத்தது, மைந்தரும் மகளிரும் வழிமொழி கேட்ப ஐங்கனை நெடுவேல் அரசு வீற்றிருந்த வெண்ணிலா முன்றில். இந்த வெண்ணிலா முன்றில்கள்ல மன்மதன் வீற்றிருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஐங்கனை நெடுவேல், 5 வகையான மலர் அம்புகளை கொண்ட வில்லினை உடையவன். அவன் என்ன சொன்ன, அவன் சொல்றது எல்லாத்தையுமே ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கேட்பாங்க. மன்மதன் கட்டளையிட்டு விட்டால் வேற யாருக்கும் மறுபேச்சு கிடையாது. அதான் சொல்றாரு, மைந்தரும் மகளிரும், ஆண்களும் பெண்களும் வழிமொழி கேட்ப. அவன் மன்மதன் என்ன சொல்றானோ அதெல்லாம் அவன் கேட்டுதான் ஆகணும். சோ அதுதான் அவனுக்கான நியதி. ஐங்கனை நெடுவேல் அரசு வீற்றிருந்த வெண்ணிலா முற்றம். அந்த வெண்ணிலா முற்றங்கள்ல மன்மதன் வீற்றிருக்கிறான். அவ்வளவு அழகா இருக்கிறது, காதலை தூண்டுவதாக அது இருக்கிறது. வீழ்பூம் சேக்கையும், அழகாக பூக்கள் தூவப்பட்ட மலர் மஞ்சங்கள் இருக்கின்றன. மண்ணீட்டு அரங்கமும், மண்ணீட்டு அப்படின்னா சுதை பூசப்பட்ட அரங்கங்கள், மண்ணால சுதை பூசப்பட்டு மண்ணால பாவப்பட்ட அரங்கங்கள், நாடக அரங்கங்கள் இருக்கின்றன. மலர்பூம் பந்தர், மலர் பூக்களால் சூழப்பட்ட பெரிய பந்தர்களை உடையதாக பல்வேறு அரங்கங்கள் இருக்கின்றன. வெண்கால் அமளி, வெண்மையான கந்தங்களால் செய்யப்பட்ட கால்களை உடைய கட்டில்கள். விதான வேடிகைகள், பல்வேறு வகையான விதானங்களால் செரிக்கப்பட்ட நாடக அரங்குகள். இது வேடிகை அப்படின்னா அரங்குகள், திண்ணைகள். இந்த எல்லா இடங்களிலும் நிலவு ஒளி வீசி கொண்டிருக்கிறது. அங்கே மன்மதனுடைய ஆட்சி நடைபெறுகிறது. ஆண்களும் பெண்களும் அந்த மன்மதனுடைய கட்டளைக்கு உட்பட்டு மகிழ்ச்சியோடு கூடி குழவுகிறார்கள். இப்போ செங்குட்டுவன் வேண்மாள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரான். வந்தாச்சு, செங்குட்டுவன் வீரத்தோட எல்லாரும் வரவேற்றுட்டாங்க. இப்போ அந்த புறத்துல வேண்மாள் காத்திருக்கிறாள். செங்குட்டுவன் வேண்மாளை பார்ப்பதற்காக போகிறான். இப்போ போகும்போது எப்படி அவன் வரவேற்கப்பட்டான் அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய பகுதி. படுதிரை சூழ்ந்த பயங்கெழு மாநிலத்து இடை நின்று ஓங்கிய நெடுநிலை மேருவின் கொடிமதில் மூதூர் நடுநின்று ஓங்கிய தமணிய மாளிகை புனை மணி அரங்கின். இந்த 4 வரியும் அந்த அரண்மனையை பற்றிய அழகான வீசுகின்ற திரைகளை உடைய கடலால் சூழப்பட்ட இந்த உலகு. அதுல இடை நின்று ஓங்கிய, அந்த உலகத்துல இடை நின்று ஓங்கி பெரிதாக கட்டப்பட்டது போல நிற்கக்கூடிய நெடுநிலை மாடங்களை உடைய நெடுநிலை மேருவை ஒப்பது போன்ற, இமயத்தை ஒப்பது போன்ற கொடி மதில் மூதூர், கொடி பறக்கக்கூடிய மதில்களை உடைய அந்த வஞ்சி மாநகரத்துல அந்த மூதூர்ல நடுநின்று ஓங்கிய அந்த மூதூரினுடைய நடுவுல தமணிய மாளிகை, பொன்னால் வேயப்பட்ட ஒரு மாளிகை, அந்த அரசனுடைய மாளிகை, செங்குட்டுவனுடைய மாளிகை இருக்கிறது. புனை மணி அரங்கின், மணிகளால் புனையப்பட்ட அரங்குகளை உடையது அது. அதுல அந்த மாதிரியான ஒரு மணிப்புனை அரங்குல வேண்மாள் காத்திருக்கிறாள். மதுவை வேண்மாள் மங்களமடந்தை, மதுவை ஆகிய இங்கே அரசேரன் செங்குட்டுவனுடைய மனைவி ஆகிய வேண்மாள்
மங்கள மடந்தையாக தன்னை அலங்கரித்துக் கொண்டு மதியேர் வண்ணம் காணிய வரிமொழி, இந்த நிலவினுடைய பயனை தீர்ப்பதற்காக அவளும் காத்துக் கொண்டிருக்கிறாள். அரசனும் அவளை பார்ப்பதற்காக வருகிறான். மதியேர் வண்ணம் காணிய வரிமொழி எல் வளை மகளிர் ஏந்திய விளக்கம். நிறைய பெண்கள் கைகள்ல விளக்குகளை ஏந்தி கொண்டு அரசனை வரவேற்கிறார்கள். எல் வளை மகளிர் ஏந்திய விளக்கம், கைகள்ல சூரியனை போல ஒளி வீசக்கூடிய வளையல்களை அணிந்தவர்களாகிய பெண்கள் கைகள்ல விளக்கத்தை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். பல்லாண்டு ஏத்த, விளக்குகளை கையில் ஏந்தி கொண்டு அவன் மன்னனை பல்லாண்டு ஏத்த என்று வாழ்த்தி பாடுகிறார்கள். பரந்தன ஒரு சார், அவர்கள் வாழ்த்தி பாடக்கூடிய குரல்கள் ஒரு பக்கம் எழுகின்றன. அடுத்தது மண் கணை முழவும் வனர்கோட்டு யாழும். மன்னவன் ரொம்ப நாள் கழிச்சு வரான் இல்லையா, அதனால பலமான வரவேற்பு அவனுக்கு அளிக்கப்படுகிறது. மண் கணை முழவு, மண்ணால் பூசப்பட்ட அதிர்ந்து ஒலிக்கக்கூடிய முழவுகள் ஒலிக்கின்றன. வனர்கோட்டு யாழ், வளைந்த கோட்டு யாழில் இசை ஒலிக்கப்படுகிறது. பண்கனி பாடலும் பரந்தன ஒரு சார், வாழ்த்தி பாடக்கூடிய பாடல்கள் ஒரு பக்கம் இசைத்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் பெண்கள் விளக்குகளை ஏற்றி வைத்துக் கொண்டு மன்னனை வாழ்த்தி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இது போல முழவு யாழ் என்று பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. மான்மத சாந்தும் வரிவெண் சாந்தும் பூணும் குரலும் கொண்டன ஒரு சார். பூண் குரல், இவர்கள் எல்லாம் வேண்மாளுடைய அரசவையில அடிமை பணி செய்யக்கூடியவர்கள். அவர்கள் எல்லாம் கையில மான்மத சாந்து, அந்த கஸ்தூரி, அந்த சந்தனம் எல்லாவற்றையும் கைகளில் ஏந்தி கொண்டு வந்து மன்னனை வரவேற்கிறார்கள். அவர்களும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். வண்ணமும் சுண்ணமும் மலர்பூம் பிணையலும் பெண்ணணி பேடியர் ஏத்தினர். பெண்களைப் போல வேடமிட்டு கொண்டிருந்த பேடியர்கள், அலி என்று சொல்லப்படக்கூடிய இந்த யூனக்ஸ், அவங்களும் அந்த அரண்மனையில வேலை செய்யறாங்க. அவங்க வண்ணப்பொடிகள், வாசனை திரவியங்கள், மலர்பூம் பிணையல்கள், மாளிகைகள், மாலைகள், இவர்கள் எல்லாம் கையில வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஏந்தினர் ஒரு சார். பூவும் புகையும் மேவிய விரையும் தூவியம் சேக்கை சூழ்ந்தன ஒரு சார். பூக்களிடப்பட்ட அந்த படுக்கை, சேக்கைனா படுக்கை, மேவிய விரைனா வாசனை திரவியங்கள், பூ புகை வாசனை திரவியங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்ட அந்த அவர்கள் இருவரும் அமர்ந்து கொள்ளக்கூடிய அந்த இருக்கை, படுக்கையை சூழ்ந்தன ஒரு சார். இதெல்லாம் அவர்கள் அங்கே அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள். ஆடியும் ஆடையும் அணிதரு கலன்களும் சேடியர் செவ்வியின் ஏந்தினர் ஒரு சார். ஆடினா கண்ணாடி, அழகான அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடிகளை ஏந்தி வருகிறார்கள். கண்ணாடி ஒரு மங்கள பொருள், அதனால ஆடைகளை ஏந்தி வருகிறார்கள். இப்படி, அதாவது மன்னவன் வேண்மாளை பார்ப்பதற்கு வருகிறான். அவனை வரவேற்பதற்காக இவ்வளவு வரிசையாக ஒவ்வொரு பக்கமா ஒவ்வொருத்தர் இந்த மாதிரியான பலவற்றை ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள். சேடியர் செவ்வியின் சிறப்புற இவற்றையெல்லாம் ஏந்தி கொண்டு இவ்வளவு மங்கள பொருட்களை கொண்டு மன்னனை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். அப்ப மன்னவன் வேண்மாள் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. வந்த உடனே அவர்கள் 2 பேரும் நிலவு பயன் கொள்ளக்கூடிய அந்த மாடத்துல அமர்ந்து கொண்டு சாக்கை கூத்தை கண்டு கழிக்கிறார்கள். சாக்கை கூத்து என்பது ஒரு கூத்து. அதுல 3 மதில்களை எரித்த போது சிவபெருமான் தன்னுடைய ஒரு பாதியாக உமையை வைத்துக் கொண்டு ஆடிய கூத்திற்கு சாக்கை கூத்து என்று பெயர். அந்த சாக்கை கூத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உமை இருக்கிற பக்கம் ஆடவே ஆடாது. இடப்பக்கம் உமை இருப்பா இல்லையா, அர்த்தநாரீஸ்வர கோலத்துல இடது பக்கம் உமை, வலது பக்கம் சிவன். சாக்கை கூத்துல வலது பக்கம் மட்டும்தான் ஆடும், இடது பக்கம் எந்த விதமான மூமெண்ட்ஸும் இருக்காது. அது அப்படியே அது சிலை மாதிரி இருப்பா உமை. இது எப்படி ஆடினாங்கன்னு தெரியல, நானும் தேடி பார்த்தேன். அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் யாராவது இப்ப பண்றாங்களா? இது பழைய மரபு. இது ரொம்ப அழகா இருக்கு இந்த வர்ணனையே. இடது பக்கம் மட்டும் அத்தனையும் ஆடுது. கைகள்ல பறை ஒலிக்கிறது, இடுப்பு ஆடுகிறது, கால் தண்டை ஆடுகிறது, எல்லாமே அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு வேகமான நடனமாக. சிவனுடைய நடனம் வேகமான நடனம் தான். அந்த நடனம் வலதுபுறம் நிகழ்கிறது, இடதுபுறம் எந்த விதமான மூமெண்ட்ஸும் கிடையாது. அப்படியே அப்படியே உமை அப்படியே இருக்கிறாள். அப்போ அந்த நடனம் ஆடுபவர்கள் தங்களை இருவிதமாக கோலம் புனைந்து கொள்வார்கள். ஒரு பக்கம் பெண் போல கோலமும், இன்னொரு பக்கம் ஆண் போல கோலமும். அந்த ஆண் தான் ஆடணும், பெண் அப்படியே நிற்கும். ஒரே ஆளே இது செய்யணும். ஆக்சுவலா பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு, நவரங்னு ஒரு படம், நவரங்னு ஒரு ஹிந்தி படம். அதுல ஐ திங்க் அவங்க அந்த ஹீரோயின் பேர் சந்தியா. அவங்க ரொம்ப வெரி பியூட்டிஃபுல் டான்சர், ரொம்ப அழகா இருக்கும். நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நவரங்னு. அதுல அவங்க ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா அது எப்படின்னா, ஃப்ரண்ட்ல ஃபீமேல், பின்னாடி மேல் அப்படி இருக்க மாதிரி. பின்னாடி மட்டும் அந்த இது போட்டிருப்பாங்க, மாஸ்க் போட்டிருப்பாங்க. அப்ப ஃப்ரண்ட்ல ஆடும் பொழுது ஃப்ரண்ட்ல ட்ரெஸ் பெண்ணு போல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்து ஆடுவாங்க. அப்புறம் பின்னாடி இப்படி திரும்பி, அது ஹோலி பாட்டு பின்னாடி இப்படி திரும்பி ஆடும் பொழுது மேல் மாதிரி மூமெண்ட்ஸ் கொடுத்து ஆடுவாங்க. அதாவது கொஞ்சம் ஸ்டிஃபான மூமெண்ட்ஸாவும் இது நளினமான மூமெண்ட்ஸாவும் இருக்கும். நவரங் அப்படிங்கிற படத்துல வரும். சோ ஆனா அது பாத்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கு. அது கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு
ஆடக்கூடியதா கூட இருக்கலாம். ஆனால் சாக்கை கூத்துல ஒரு பக்கம் ஆடணும், ஒரு பக்கம் ஆடும்போது இன்னொரு பக்கம் அப்படியே இருக்கணும், அசைவில்லாம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. மேபி எங்கேயாவது இதை பத்தின தகவல்கள் கிடைச்சா நல்லா இருக்கும், பார்ப்போம், அடுத்து தேடி பார்ப்போம். ஆங்கு அவள் ஆங்கு அவள் தன்னுடன் அணிமணி அரங்கம் வீங்கு நீர் ஞாலம் ஆழ்வோன் ஏரி. வேண்மாளை வந்து பார்ப்பதற்கு செங்குட்டுவன் வந்து விட்டான். வந்தவுடனே ரெண்டு பேரும் மணி அரங்கத்துல, மணிகள் தொங்க விடப்பட்ட அந்த அரங்கத்துல அமர்ந்து வீங்கு நீர் ஞாலம் ஆழ்வோன் ஏரி, அந்த மண்டபத்துல போடக்கூடிய இருக்கையில அவங்க ரெண்டு பேரும் அமர்ந்து இருக்கிறாங்க. அப்போ அங்க அந்த சாக்கை கூத்து நிகழ்த்தப்படுகிறது. அந்த சாக்கை கூத்தை நிகழ்த்துகிறவன் யார் அப்படின்னா பறையூர் கூத்த சாக்கையன். அவன் தான் அந்த இதை நிகழ்த்தான். அவனோட பேரும் பின்னாடி இருக்கு. பறையூரை சேர்ந்த கூத்துச்சாக்கையன். கூத்தச்சாக்கையன் இந்த நடனத்தை நிகழ்த்துகிறான். ரொம்ப அழகான நடனம். அதை மன்னனும் அரசியும் பார்த்து கழிக்கிறார்கள். அந்த நடனம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுதான் இந்த வரிகள்ல வருது. திருநிலை சேவடி சிலம்புவாய் புலம்பவும், பரிதரு செங்கையில் படுபறை ஆர்ப்பவும், செங்கண் 1000 திருக்குறிப்பு அருளவும், செஞ்சடை சென்று திசைமுகம் அலம்பவும், பாடகம் எல்லாம் வந்து சிவனுடைய மூமெண்ட்ஸ். பாடகம் பதையாது, சூடகம் துளங்காது, மேகலை ஒலியாது, மென்முலை அசையாது, வாரக்குழை ஆடாது, மணிக்குழல் அவிழாது, உமையவள் ஒரு திறம் ஆக ஓங்கிய. பாருங்க, ஒரு பக்கம் சிவனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் அது. பரிதரு செங்கையில் படுபறை ஆர்ப்பவும், சிவனுடைய ஒரு கையில டமருகம் இருக்கு இல்லையா, அந்த பறை வேகமாக ஒலிக்க அந்த கை ஆடுகிறது. அடுத்தது செங்கண் 1000 திருக்குறிப்பு, சிவனுடைய கண்கள்ல 1000 குறிப்புகள் தோன்றுகின்றன. 1000 குறிப்புகள் தோன்றும்படியாக இந்த முக பாவங்கள் விளங்குகின்றன. செஞ்சடை சென்று திசைமுகம் அலம்பவும், அவனுடைய செஞ்சடை திசைகள் தோறும் பரவி விருப்பது போல வேகமாக சுழன்று ஆடுகிறது. செஞ்சடை சென்று திசைமுகம் அலம்பவும், இதெல்லாம் சிவனுடைய மூமெண்ட்ஸ். அடுத்தது இங்க சக்தியினுடைய கோலம் எப்படி இருக்கு அப்படின்னா, பாடகம் பதையாது, கால்கள்ல அணிந்திருக்கக்கூடிய பாடகம் பதையாது, அது ஒலி எழுப்பவே இல்லை. பதையாதுன்னா ஒன்னும் மூமெண்டே இல்லை அதுல. சூடகம் துலங்காது, அவள் அணிந்திருக்கக்கூடிய சூடக வளையல்கள் வந்து துலங்காது, அது எந்த விதமான இதுவுமே இல்லாம ஆட்டமும் இல்லாமல் அப்படி அடங்கியிருக்கிறது. மேகலை ஒலியாது, ஆடினா மேகலை ஒலிக்கும், இடுப்புல கட்டி இருக்கக்கூடிய மேகலை ஒலிக்கும், மேகலை ஒலிக்கல. மென்முலை அசையாது, ஆடும்போது நிச்சயமாக மார்பகங்களில் ஒரு அசைவு வரும், அந்த அசைவு வரல. வார்குழை ஆடாது, வடிந்து விழப்பட்ட காதுகள்ல தொங்க விடப்பட்ட குழைகள் ஆடவே இல்லை. மணிக்குழல் அவிழாது, இங்க செஞ்சடை பறந்து ஆடுகிறது, ஆனால் இங்க கட்டப்பட்ட பூக்கள் சூடிய அந்த குழை அப்படியே அசையாமல் இருக்கிறது. இப்படி உமையவள் ஒரு திறமாக, உமையவள் இப்படி ஆடாமலும் சிவன் மட்டும் ஆடுவது போலவும் ஒரே மனிதன் கோலம் கொண்டு கொண்டு ஆடக்கூடிய ஒரு கூத்து இது. இமையவன் ஆடிய கொட்டிச்சேதம். பாத்தரு 4 வகை மறையோர், 4 வகையான வேதங்களை ஓதக்கூடிய மறையவர்கள் வாழக்கூடிய பறையூர் என்பது அந்த ஊரினுடைய பெயர். அந்த ஊரிலே இந்த சாக்கை கூத்தை நிகழ்த்தக்கூடிய மிக திறம் பெற்றவனாகிய கூத்தச்சாக்கையன் இந்த நடனத்தை அரசன் அரசிக்கு முன்னால ஆடி காட்டுகிறான். கூத்தச்சாக்கையின் ஆடலின் மகிழ்ந்து, இப்படி ஒரு நடனத்தை ஆடின உடனே அதை பார்த்து அரசனும் அரசியும் மகிழ்ந்து அதை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ரசித்து பார்த்து அவளோட இருந்தது போயாச்சு. இப்ப வந்து வேத்தியலுக்கு போகணும். அதாவது மன்னன் தன்னுடைய அரசவைக்கு சென்று இதெல்லாம் முடிச்சு, இந்த களியாட்டங்கள் எல்லாம் முடித்துக் கொண்டு அரசவன் தன்னுடைய அரசவைக்கு சென்று மீழ்கிறான். அப்போ நீலன், மாடல மறையோன் எல்லாரையும் அந்த கஞ்சுக இவங்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, சட்டை அணிந்த அந்த 500 அவங்களையும் வந்து இந்த 2 கனக விசையர், அப்புறம் அங்கிருந்து பிடிச்சிட்டு வந்த கோலம் போட்டவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருந்தான் இல்லையா. சோழனுக்கும் பாண்டியனுக்கும் காட்டிட்டு கொண்டு வாங்கன்னு அனுப்பியிருந்தான். இப்ப அவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. அதுல அவர்களுடைய தளபதிக்கு பேரு நீலன் அப்படின்னு பேர். அந்த கஞ்சுக மாக்கள்ல ஒரு தலைமை பதவி வகிப்பவனுக்கு நீலன் என்று பெயர். அந்த நீலன் இப்பொழுது அந்த 2 மன்னர்களையும் பார்த்து விட்டு திரும்பி வந்திருக்கிறான். அந்த செய்திகளை இப்ப மன்னன்கிட்ட போய் சொல்லணும். இப்ப அரண்மனையில இருக்கிற வாயில் காவலர்கிட்ட நாங்க போய் பார்த்துட்டு வந்துட்டோம், இந்த செய்திகளை மன்னன்கிட்ட சொல்லணும், எங்களுக்கு அனுமதி வேணும்னு சொன்ன உடனே அவங்க உள்ள போய் சொல்றாங்க. அப்ப மன்னன் வருக அப்படின்னு சொல்றான். அந்த நீலன் இவங்க எல்லாம் உள்ள போறாங்க. உள்ள போய் தாங்கள் என்ன கேட்டுக்கொண்டு வந்தோமோ, சோழனும் பாண்டியனும் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத அடுத்து அவங்க சொல்ல போறாங்க. அதுதான் அடுத்து வரக்கூடிய பகுதிகள்ல வர்றது. நம்ம அடுத்த வகுப்புல அந்த பகுதிகளை பார்க்கலாம். சரியா இருக்கும். அடுத்து ஒரு பாதி, அடுத்தது மாடல மறைவனுடைய அறிவுரை, அதோட இந்த காதை முடியும். சரியா? பாய்.